சப்போர்ட் இன் பேசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்க போறது டெட்டுக்கு ரிலேட்டிவா உளவியல் வினாவிடைகள் மொத்தமா ஒரு 70 வினாக்கள், முக்கியமான வினாக்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா டெட்ல 30 மார்க் வந்து நமக்கு உளவியல்ல இருந்து கேட்கப்படுது. அதுக்கு ரிலேட்டிவா அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடியதுக்கு தொடர்பான முக்கியமான வினாக்கள் தான் நம்ம பார்க்க போறோம். 4 ஆப்ஷனோட நம்ம இந்த கொஸ்டினை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மரியா மாண்டிச்சோரி. குழந்தைகள் தங்களை தாங்களே கண்டறிந்து கற்கும் முறையை பற்றி மரியா மாண்டிச்சோரி இதில் விளக்கியுள்ளார். விஸ்வபாரதி என்பது தாகூரால் துவக்கப்பட்ட என்னது? ஆசிரியர் பயிற்சி பள்ளியா? என்ன பள்ளி? பல்கலைக்கழகம். விஸ்வபாரதி என்பது தாகூரால் துவக்கப்பட்ட பல்கலைக்கழகம். சாந்தி நிகேதனில் ரவீந்திரநாத் தாகூரால் 1921 இது ஒரு சர்வதேச பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர். குழந்தை மொழியையும் அடிப்படை பண்புகளையும் தனது தாயிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் முதலில் கற்கிறது. ஒரு குழந்தை மொழியையும் அடிப்படை பண்புகளையும் தனது தாயிடமிருந்தும் தந்தையிடமிருந்து முதலில் கற்கின்றன. அடுத்து 2 முதல் 7 ஆண்டுகள் என்பது பியாஜேயின் எந்த நிலை? 2 முதல் 7 ஆண்டுகள் என்பது பியாஜேயின் எந்த நிலை? மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். இப்பருவத்தில் குழந்தைகளுக்கு மொழி வளர்ச்சி வேகமாக இருக்கும். ஆனால் தர்க்க ரீதியாக சிந்திக்கக்கூடிய திறன் முழுமையாக வளர்ந்திருக்காது. எது? 2 to 7 ஆண்டுகள் என்பது பியாஜேயின் எந்த நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். தமிழகத்தில் தொடக்க பள்ளியின் வேலை நாட்கள் எத்தனை வேலை நாட்கள்? 210 நாட்கள். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தொடக்க பள்ளிகளுக்கு ஆண்டுக்கு குறைந்தது 200 to 210 வேலை நாட்கள் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி எவ்வளவு நாட்கள் வேலை நாட்கள்? 210. தொடக்க பள்ளியின் வேலை நாட்கள் 210. அடுத்து, ரூசோ என்ற கல்வி அறிஞர் டேஸ். ரூசோ என்ற கல்வி அறிஞர் எதை பத்தி சொல்றாரு? இயற்கை கொள்கைவாதி. இயற்கைக்கு திரும்புங்கள் என்பது இவரது புகழ்பெற்ற முழக்கம். வளர்ச்சியும் மாற்றமும் என்னும் கொள்கைக்கு தொடர்பு இல்லாதது நேர்கோட்டு முறை. வளர்ச்சியும் மாற்றமும் என்னும் கொள்கைக்கு தொடர்பு இல்லாதது நேர்கோட்டு முறை. மனித வளர்ச்சி என்பது ஒரு நேர்கோட்டில் ஒரே சீராக நடப்பது இல்லை. அது பல்வேறு ஏற்ற இறக்கங்களை கொண்ட ஒரு சூழல் போன்ற அமைப்புடையது. மனித வளர்ச்சி என்பது ஒரு நேர்கோட்டில் ஒரே சீராக நடப்பது இல்லை. அது பல்வேறு ஏற்ற இறக்கங்களை கொண்ட ஒரு சூழல் போன்ற அமைப்புடையது. சமூக ஒப்பந்தம் இதை எழுதியவர். சமூக ஒப்பந்தம் இதை எழுதியவர் யார்? ரூசோ. த சோசியல் கான்ட்ராக்ட் என்பது ரூசோவின் மிக முக்கியமான அரசியல் தத்துவ நூல். த சோசியல் கான்ட்ராக்ட் என்பது யாருடைய மிக முக்கியமான அரசியல் தத்துவ நூல்னு கேட்கலாம். ரூசோவுடையது. அறிதல் திறன் வளர்ச்சிக்கு குறியீடுகளை தந்து உதவுவது எது? அறிதல் திறன் வளர்ச்சிக்கு குறியீடுகளை தந்து உதவுவது மொழி வளர்ச்சி. மொழி என்பது கருத்துக்களை பரிமாற பயன்படும் ஒரு குறியீட்டு முறை. இது குழந்தையின் அறிதல் திறனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. மொழி என்பது கருத்துக்களை பரிமாற பயன்படும் ஒரு குறியீட்டு முறை. பாலியல் என்பது எப்பிரிவின் தேவையாகும்? பாலியல் என்பது உடலியல் தேவை. மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளில் உணவு, தூக்கம் போன்று பாலியலும் ஒரு அடிப்படை உடலியல் தேவையாக கருதப்படுகிறது. யாருடைய கொள்கைப்படி? மாஸ்லோவினுடைய படிநிலைகள் படி. ஆளுமை என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து உருவானது? ஆளுமை, பர்சனாலிட்டி என்ற சொல் பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி சொல்லிலிருந்து உருவானது. லத்தீன் மொழியில பெர்சோனா என்ற சொல்லிலிருந்து இது உருவானது. இந்த பெர்சோனா அப்படின்னா முகமூடி என்று பொருள். எப்பருவத்தில் குழந்தைகள் மன உருவங்களை பயன்படுத்துவதில் படிப்படியாக முன்னேறுகின்றனர்? எப்பருவத்தில் குழந்தைகள் மன உருவங்களை பயன்படுத்துவதில் படிப்படியாக முன்னேறுகின்றனர்? மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம்.
இப்பருவத்தில் குழந்தைகள் பொருட்களின் குறியீட்டு வடிவங்களையும் மனதிற்குள் அதன் பிம்பங்களையும் உருவாக்கி சிந்திக்க தொடங்குவர். துவக்க நிலை மாணவருக்கு பள்ளி ஒரு விளையாட்டு திடலாக அமைய வேண்டும் என்று கூறியவர். துவக்க நிலை மாணவருக்கு பள்ளி ஒரு விளையாட்டு திடலாக அமைய வேண்டும் என்று கூறியவர் புரோபல் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. விளையாட்டு மூலமே குழந்தைகள் எதையும் விரும்பி கற்கிறார்கள் என்பதால் பள்ளிகளில் ஆட்டத்திற்கு முக்கியத்துவம் அளித்தனர். சொல்லின் பொருளை மிகவும் பெரிதாக்கி அது பொருந்தாத இடங்களிலும் பயன்படுத்துமாறு செய்வது. சொல்லின் பொருளை மிகவும் பெரிதாக்கி அது பொருந்தாத இடங்களிலும் பயன்படுத்துமாறு செய்வது எது? மிகைப்பட பொதுமையை படைத்தல். குழந்தைகள் ஒரு சொல்லின் பொருளை அதன் வரம்பிற்கு அப்பாற்பட்ட மற்ற பொருட்களுக்கும் பயன்படுத்துவதை இது குறிக்கிறது. உதாரணமாக, எல்லா விலங்குகளையும் நாய் என்று அழைப்பது. முழுமையான வளர்ச்சி என்பது உடல் மற்றும் உள்ள வளர்ச்சி. ஒரு மனிதனின் முழுமையான மேம்பாடு என்பது அவனது உடல் வலிமை மற்றும் மனநலம் ஆகிய இரண்டுமே இணைந்ததுதான். குழந்தைகள் தன்னுடைய எத்தனையாவது மாதத்தில் தனது முதல் சொல்லை தெளிவாக பெறுகின்றது? குழந்தை தன்னுடைய எத்தனையாவது மாதத்தில் தனது முதல் சொல்லை தெளிவாக பெறுகின்றது? 10 முதல் 14 மாதங்களில். குழந்தைகள் ஒரு வயதை ஒட்டிய காலகட்டத்தில் அம்மா, அப்பா போன்ற முதல் அர்த்தமுள்ள சொற்களை பேசத் தொடங்குவர். எப்போ? 10 to 14 மாதங்கள்ல. உலகினை புரிந்து கொள்ளவும் உலகத்தோடு இணைந்து செயல்படவும் குழந்தைக்கு எவை அடித்தளமாகிறது? அதாவது உலகினை புரிந்து கொள்ளவும் உலகத்தோடு இணைந்து செயல்படவும் குழந்தைக்கு எவை அடித்தளமாகிறது? அறிதல் திறன் வளர்ச்சி மற்றும் மொழி வளர்ச்சி. சிந்திக்கும் திறனும் அதை பகிரும் மொழி திறனும் இணைந்தே ஒரு மனிதனை சமூகத்துடன் இணைக்கின்றன. சிந்திக்கும் திறனும் அதை பகிரும் மொழி திறனும் இணைந்தே ஒரு மனிதனை சமூகத்துடன் இணைக்கின்றன. ஒரு கருமுட்டையானது விந்தணுவை காட்டிலும் எத்தனை மடங்கு பெரியது? 8500 மடங்கு பெரியது. மனித உடலின் மிகப்பெரிய செல்லாக கருமுட்டை கருதப்படுகிறது. 8500 மடங்கு பெரியது. செயல்வழி கற்றல் முறையை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? செயல்வழி கற்றல் என்ற முறையை ABL முறையை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு இங்கிலாந்து. இங்கிலாந்தை சேர்ந்த டேவிட் ஹார்ட்ஸ்பர்க் என்பவர் இந்தியாவில் இந்த முறையை புகுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தார். கற்றலின் இனிமை என்ற முறைக்கு அச்சாணி எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை. கற்றல் இனிமையாக இருக்க வேண்டுமெனில் அது குழந்தையின் விருப்பத்திற்கும் ஆர்வத்திற்கும் ஏற்றவாறு இருக்க வேண்டும். கல்வியின் தற்போதைய அமைப்பு பாடத்தை மையமாக கொண்டது. இன்றைய கல்வி சூழலில் பெரும்பாலான பாடத்திட்டங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டிய பாடங்களையே முன்னிலைப்படுத்துகின்றன. சிடுசிடுக்கும் தன்மை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்ல என்னங்கிறது கொஸ்டின் போட விட்டுட்டேன், மறந்துட்டேன். அதனால கொஸ்டின் எடுத்துக்கோங்க. சிடுசிடுக்கும் தன்மை என்பது உணர்வால் வலிமையாகவும் உடலால் வலிமையற்றும் இருத்தல். சிடுசிடுக்கும் தன்மை அப்படின்னா உணர்வால வலிமையாகவும் உடலால் வலிமையற்றும் இருத்தல். இது பண்டைய வகைப்பாட்டியலில் உணர்ச்சி வசப்படும் மற்றும் கோபப்படும் சுபாவம் கொண்ட ஆளுமையை குறிக்கிறது. நுண்ணறிவு ஈவு IQ என்பதை கண்டறியும் சூத்திரம் என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நுண்ணறிவு ஈவு IQ என்பதை கண்டறியும் சூத்திரம் மனவயது பை கால வயது இன்டு 100. வில்லியம் ஸ்டர்ன் என்பவரால் இந்த சூத்திரம் முன்மொழியப்பட்டது. இதில் IQ என்பது ஒருவரின் அறிவு திறனை கணக்கிட உதவுகிறது. தனி கல்வி அளிக்கப்படுகிறது. எதுக்கு? திறன் மாறுபாடுடைய சிறார்களுக்கு. உடல் அல்லது அறிவு ரீதியாக பிற குழந்தைகளிடமிருந்து மாறுபட்ட தேவைகளை கொண்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் அளிக்கப்படுகிறது. 4 வயது குழந்தைகள் பொருள்களை 2 கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வகைப்படுத்த முடியும். இதற்கு எடுத்துக்காட்டு? 4 வயது குழந்தைகள் பொருள்களை 2 கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வகைப்படுத்த முடியும். வண்ணங்கள், வடிவங்கள். 4 வயது குழந்தைகள் பொருள்களின் புறப்பண்புகளை கொண்டு வகைப்படுத்தும் திறனை பெற்றிருப்பார்கள்.
பியாஜே குறிப்பிட்டுள்ள குழந்தை வளர்ச்சி படிநிலைகள் எத்தனை? பியாஜே குறிப்பிட்டுள்ள குழந்தை வளர்ச்சி படிநிலைகள் 4. புலனியக்க நிலை, செயலுக்கு முந்தைய நிலை, பருபொருள் நிலை, கருத்தியல் நிலை என 4 நிலைகள் உள்ளன. கீழ் வருபவர்களில் குழந்தை கல்வியுடன் தொடர்பு இல்லாதவர் ஸ்ரீ அரவிந்தர். கீழ் வருபவர்களில் குழந்தை கல்வியுடன் தொடர்பு இல்லாதவர் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு தத்துவ ஞானி மற்றும் ஆன்மீகவாதி. மற்ற மூவரும் குழந்தை கல்விக்கான தனித்துவமான முறைகளை வழங்கியவர்கள். எமிலி என்பது எழுதிய கல்வி கோட்பாடு. எமிலி என்பது எழுதிய கல்வி கோட்பாடு. இது ஒரு கற்பனை பாத்திரத்தை கொண்டு கல்வி எவ்வாறு அமைய வேண்டும் என்று விளக்கும் நாவல் வடிவிலான ஒரு நூல். இதை எழுதினது பாத்தீங்கன்னா ரூசோ. கீழ்கண்டவற்றுள் எந்த தன்மை ஒரே மாதிரியான இரட்டையருக்கு இல்லாதது? கீழ்கண்டவற்றுள் எந்த தன்மை ஒரே மாதிரியான இரட்டையர்களுக்கு இல்லாதது? அவர்கள் எதிர்பாலினமாக இருப்பார்கள். ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிற மாதிரி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இரட்டையர்கள் இருக்க மாட்டாங்க. ஒரே கருமுட்டை இரட்டையர்கள் எப்போதும் ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்களாகவே இருப்பார்கள். எமிலி இவருடைய கற்பனை குழந்தை ஆகும். யாருடையது? ரூசோ தானே எழுதினாரு. பாருங்க, இங்க ரூசோ தானே பார்த்தோம். அப்போ ரூசோவுடைய கற்பனை குழந்தை தான் எமிலி. ரூசோ தனது எமிலி என்னும் நூலில் இயற்கையான சூழலில் ஒரு குழந்தை எவ்வாறு வளர வேண்டும் என்பதை விவரித்துள்ளார். தான்டைக் என்பவரால் முன்வைக்கப்பட்ட கற்றல் விதி எது? தான்டைக் என்பவரால் முன்வைக்கப்பட்ட கற்றல் விதி ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. எட்வர்ட் தான்டைக் என்பவரால் கற்றல் தொடர்பாக இந்த 3 முக்கிய விதிகள் உருவாக்கப்பட்டன. மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்துடன் அனைத்து வளர்ச்சியையும் படிநிலைகளில் விவரிக்கின்றனர். எரிக்சன் எதுல விவரிக்கிறாரு? எத்தனை படிநிலைகளை? 8 படிநிலைகளை. எரிக் எரிக்சன் மனிதனின் சமூக உணர்வு வளர்ச்சியை 8 நிலைகளாக பிரித்துள்ளார். இது மன சமூக வளர்ச்சி படிநிலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இது கொஸ்டின் இப்படிதான் வரும். மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்துடன் அனைத்து வளர்ச்சியையும் படிநிலைகளில் விவரிக்கின்றனர். சாரிங்க, எத்தனை படிநிலைகளில் விவரிக்கின்றனர் அப்படின்னு சொல்லி எரிக்சன் கேட்கிறாரு. 8 படிநிலைகள்ல. தொடக்க கல்வியில் பெருவாரியான குழந்தைகள் பருப்பொருட்களை இயக்கியே அறிவை வளர்ப்பதால் அவர்கள் கீழ்கண்டதை இயக்க இயலாதுள்ளனர். தொடக்க கல்வியில் பெருவாரியான குழந்தைகள் பருப்பொருட்களை இயக்கிய அறிவை வளர்ப்பதால் அவர்கள் கீழ்கண்டதை இயக்க இயலாதுள்ளனர். கருத்தியல் எண்ணங்கள். தொடக்க பள்ளி குழந்தைகள் கண்ணால் காணக்கூடிய பொருட்களை வைத்து எளிதாக கற்பார்கள். ஆனால் கண்ணுக்கு தெரியாத கற்பனையான கருத்துக்களை புரிந்து கொள்வது அவர்களுக்கு கடினம். வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் போது ஏற்படுகிறது. என்ன ஏற்படுகிறது? வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் போது டேஸ் ஏற்படுகிறது. அந்த இடத்துல டேஸ் வரும். அசாதாரண உடல் வளர்ச்சி. பிட்யூட்டரி சுரப்பியில் இருந்து சோமாட்டோரோபின் அதிகமாக சுரந்தால் அது கிகான்டிசம் எனப்படும், அதாவது கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகை வளர்ச்சிக்கு இது வழிவகுக்கும். கிகானிட்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது? உடல் வளர்ச்சி வேகமா குமர பருவத்துல தான். டீனேஜ் என்று சொல்லப்படும் குமர பருவத்தில் ஹார்மோன் மாற்றங்களால் உடல் வளர்ச்சி மிக வேகமாக துரிதமடைகிறது. தன்வினை உண்டாக்கல் மற்றும் சமுதாய பங்கேற்பு ஆகியவை கீழ்கண்ட ஒன்றின் அம்சங்கள் ஆகும். தன்வினை உண்டாக்கல் மற்றும் சமுதாய பங்கேற்பு ஆகியவை. கிண்டர் கார்டன் குழந்தைகளின் பூங்கா என்று பொருள்படும் இம்முறையில் விளையாட்டு மற்றும் சமூக செயல்பாடுகள் மூலம் கல்வி கற்பிக்கப்படுகிறது. ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியவர் பாவ்லோவ். இவான் பாவ்லோவ் நாயை கொண்டு நடத்திய சோதனையின் மூலம் இந்த தூண்டல் மற்றும் துலங்கல் கோட்பாட்டை விளக்கினார். குழந்தையை மையப்படுத்திய கல்வி முறையின் தந்தை எனப்படுபவர். குழந்தையை மையப்படுத்திய கல்வி முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரூசோ. இயற்கை கொள்கைவாதியான ரூசோ கல்வியில் ஆசிரியரை விட குழந்தையே முதன்மையானது என்று வாதிட்டவர். கீழ்கண்டவற்றில் எது அடிப்படை கல்வியுடன் தொடர்பு இல்லாதது? கீழ்கண்டவற்றில் எது அடிப்படை கல்வியுடன் தொடர்பு இல்லாதது?
உணர்வு பூர்வமான பயிற்சி. காந்திஜியின் வார்தா கல்வி திட்டம், அதாவது ஆதார கல்வி, கைத்தொழிலுக்கும் தாய்மொழிக்கும் முக்கியத்துவம் அளித்தது. மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிலையிலிருந்து ஆரம்பமாகிறது. மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்த நிலையிலிருந்து? டேஷ் நிலையிலிருந்து ஆரம்பமாகிறது. இது நான் பிடிஎஃபா கொடுக்கும்போது உங்களுக்கு டேஷ் எல்லாம் போட்டு கொடுத்துட்றேன். இப்ப நான் சொல்லிடுறேன். டேஷ் நிலையிலிருந்து, லாஸ்டா போல நினைச்சிட்டு இருந்தேன், டேஷ் போட மறந்துட்டேன். மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் டேஷ் நிலையிலிருந்து ஆரம்பமாகிறது. பிறந்து 2 வருடங்கள் கழித்து. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள முன்னேற்றம் என்பது குழந்தையின் முறையான சமூக மற்றும் மொழியியல் வளர்ச்சியை குறிக்கிறது. ஒரு குழந்தை தானாகவே சிந்தித்து புதிய தீர்வுகளை காண்பது எந்த வகை சிந்தனை? ஒரு குழந்தை தானாகவே சிந்தித்து புதிய தீர்வுகளை காண்பது ஆக்க சிந்தனை. ஆக்க சிந்தனை என்பது இருக்கும் தகவல்களை வைத்து புதிய மற்றும் பயனுள்ள ஒன்றை படைப்பதாகும். ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்குரிய காரணிகள் எவை? ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்குரிய காரணிகள் என்பவை மரபு நிலை மற்றும் சூழ்நிலை. பெற்றோரிடமிருந்து வரும் மரபணுக்களும் குழந்தை வளரும் சுற்றியுள்ள சூழலும் இணைந்தே அதன் ஆளுமையை உருவாக்குகின்றன. டேஸை தோற்றுவித்தவர் சார்லஸ் சாண்டர் பியர்ஸ் ஆவார். யாரு? பிராக்மேட்டிசம், ஒரு கருத்தின் உண்மை தன்மை அதன் நடைமுறை பயனை பொறுத்தே அமையும் என்பது இதன் கொள்கை. எதை? பிராக்மேட்டிசத்தை தோற்றுவித்தவர் சார்லஸ் சாண்டர் பியர்ஸ் ஆவார். ஒரு கருத்தின் உண்மைத்தன்மை அதன் நடைமுறை பயனை பொறுத்தே அமையும் என்பது இதன் கொள்கை. சொற்களுடன் இணையும் பொருளை குறுகலாக்கி அச்சொல் பயன்படும் பல சூழ்நிலைகளை விலக்கி விடுவது. சொற்களுடன் இணையும் பொருளை குறுகலாக்கி அச்சொல் பயன்படும் பல சூழ்நிலைகளை விலக்கி விடுவது குறைபட பொதுமையை படைத்தல். ஒரு குறிப்பிட்ட சொல்லின் பொருளை மிகவும் சுருக்கி ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு மட்டுமே பயன்படுத்துவது குறைபட பொதுமைப்படுத்தல் ஆகும். கிண்டர்கார்டன் முறை பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தவர். கிண்டர்கார்டன் முறை பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தவர் புரோஃபெல், ஜெர்மனியை சேர்ந்த ஃப்ரெட்ரிக் புரோஃபெல் 1837 முதல் கிண்டர்கார்டன் பள்ளியை உருவாக்கினார். இதெல்லாமே சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேரெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஃப்ரெட்ரிக் புரோஃபெல் 1937 உருவாக்கி இருக்காரு. தி ஸ்கூல் என்னும் நிறுவனத்தை தோற்றுவித்தவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி. இவர் கல்வியில் சுதந்திரத்தையும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையேயான அன்பு மற்றும் புரிதலையும் வலியுறுத்தியவர். இவர் கல்வியில் சுதந்திரத்தையும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே அன்பு மற்றும் புரிதலை வலியுறுத்தியவர். எஜுகேஷன் ஃபார் எ பெட்டர் சோசியல் ஆர்டர் என்ற நூலை எழுதியவர். எஜுகேஷன் ஃபார் எ பெட்டர் சோசியல் ஆர்டர் என்ற நூலை எழுதியவர் பெர்ட்ரண்ட் ரசல். இவர் ஒரு புகழ்பெற்ற கணிதவியலாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். விஸ்வபாரதி நடைமுறைக்கு வந்த ஆண்டு. விஸ்வபாரதி நடைமுறைக்கு வந்தது 1921. தாகூரால் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் 1921 மத்திய பல்கலைக்கழகமாக பதிவு செய்யப்பட்டது. ரூசோ டேசாம் நூற்றாண்டின் தலை சிறந்த கல்வியாளர். ரூசோ எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட அறிவொளி இயக்கத்தின் முக்கிய சிந்தனையாளர் ரூசோ. குழந்தைகள் வீடு என்னும் பள்ளியை துவக்கியவர். குழந்தைகள் வீடு என்னும் பள்ளியை துவக்கினது பாத்தீங்கன்னா மாண்டிச்சோரி. கேஸ்டை பாம்பினி என்ற பெயரில் இத்தாலியில் இவர் முதல் பள்ளியை தொடங்கினார். மாண்டிச்சோரி அம்மையார் துவக்கிய பள்ளியின் பெயர். மாண்டிச்சோரி அம்மையார் துவக்கிய பள்ளியின் பெயர் குழந்தைகள் வீடு. அதே மாதிரி என்னும் பள்ளியை துவக்கியவர் யாரு? மாண்டிச்சோரி தானே சொன்னோம், அதான். அப்போ குழந்தைகள் வீடு அப்படிங்கறத மாண்டிச்சோரி அம்மையார் துவக்கினது குழந்தைகள் வீடு. கொஞ்சம் வித்தியாசமாகவும் கேள்வி கேட்பாங்க. வசதியற்ற குழந்தைகளின் மேம்பாட்டிற்காக ரோமில் தொடங்கப்பட்ட முதல் பள்ளி இதுவாகும். ஒரு ஆசிரியர் தன் வகுப்பில் சிறு குடும்பம் என்ற கருத்தை விளக்குகிறார். அவர் நடத்துவது ஒரு ஆசிரியர் தன் வகுப்பில் சிறு குடும்பம் என்ற கருத்தை விளக்குகிறார். அவர் நடத்துறது என்ன? மக்கள் தொகை கல்வி. மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் சிறு குடும்பத்தின் நன்மைகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கம். ஆதார கல்வியை எதன் மூலம் போதிக்க வேண்டும் என காந்திஜி கூறினார். ஆதார கல்வியை எதன் மூலம் போதிக்க வேண்டும் என காந்திஜி கூறினார்.
தாய்மொழி. ஒரு குழந்தை தான் அன்றாடம் பேசும் மொழியில் கற்கும் போதே அதன் அறிவு திறன் சிறப்பாக அமையும் என்பது காந்திஜியின் கருத்து. டிபிஇபி என்பது என்ன? டிபிஇபி என்பது மாவட்ட தொடக்க கல்வி திட்டம். உலக வங்கியின் நிதியுதவியுடன் இந்தியாவில் தொடக்க கல்வியின் தரத்தை மேம்படுத்த தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் இது. குழந்தைகள் எதன் மூலம் கற்கிறார்கள்? குழந்தைகள் பெற்றோர் மூலமா கத்துக்கிறாங்க. குடும்பமே ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளி என்பதால பெற்றோர்களாலேயே கற்றலின் முதல் ஊற்றாக இருக்கிறார்கள். தொடக்க பள்ளிக்கு வரும்போது குழந்தைகள் ஓரளவு பயிற்சி பெற்று வரும். மொழித்திறன் எதுல பயிற்சி பெற்று வர்றாங்க? கேட்டல், பேசுதல். குழந்தைகள் பள்ளிக்கு வருவதற்கு முன்பே வீட்டில் கேட்டு புரிந்து கொள்ளும் திறனையும் பேசும் திறனையும் இயற்கையாகவே பெற்றிருப்பார்கள். உடல் வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? உடல் வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் நெருங்கிய தொடர்பு இல்லை. பொதுவாக ஒரு குழந்தையின் உடல் வளர்ச்சி வேகமும் அறிவு வளர்ச்சியின் வேகமும் தனித்தனியான காரணிகளால தீர்மானிக்கப்படுகின்றன. அடுத்து, மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் எத்தனை ஆண்டுகள்? மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் 2 முதல் 7 ஆண்டுகள். இது பியாஜேயின் கோட்பாட்டில் 2வது நிலையாகும். இதில் மொழி மற்றும் கற்பனை திறன் வளர்கிறது. குழந்தை சிறு வாக்கியங்களை பேச தொடங்குவது எந்த மாதங்கள்ல? குழந்தை சிறு வாக்கியங்களை பேச தொடங்குவது 18 முதல் 24 மாதங்களில். இந்த நிலையில குழந்தைகள் 2 அல்லது 3 சொற்களை கொண்டு எளிய வாக்கியங்களை உருவாக்க தொடங்குவார்கள். மொழியை வளர்க்கும் சூழ்நிலைகளை அறிந்து கொள்ள உதவுவது அறிதல் திறன் வளர்ச்சி. ஒரு குழந்தையின் மொழியறிவு என்பது அதன் சிந்திக்கும் திறன் மற்றும் சூழலை புரிந்து கொள்ளும் அறிதல் திறனை பொறுத்தே அமைகிறது. ஆளுமை, பர்சனாலிட்டி என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து உருவானது? லத்தீன் மொழி சொல்லிருந்து. லத்தீன் மொழியில் பெர்சோனா என்ற சொல்லிலிருந்து இது உருவானது. செயல்வழி கற்றல் ஏபிஎல் முறையை முதல் அறிமுகப்படுத்திய நாடு இங்கிலாந்து. இங்கிலாந்தை சேர்ந்த டேவிட் ஹார்ட்ஸ்பர்க் என்பவர் இந்தியாவில் இந்த முறையை புகுத்ததுனால இது வந்தது. இப்ப நம்ம நுண்ணறிவு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மன வயது பை கால வயது. வில்லியம் ஸ்டர்ன் என்பவரால் இந்த சூத்திரம் முன்மொழியப்பட்டது. இதுல ஐக்கியூ என்பது ஒருவரின் அறிவுத்திறனை கணக்கிட உதவுகிறது. தான்டைக் என்பவரால நம்ம இதை ஆல்ரெடி பார்த்திருந்தோம். தான்டைக் என்பவரால முன்வைக்கப்பட்ட கற்றல், ஆயத்த விதி, பயிற்சி விதி, இது எல்லாமே. எட்வர்ட் தான்டைக் என்பவரால கற்றல் தொடர்பாக 3 முக்கிய விதிகள் முன்வைக்கப்பட்டது. ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை இப்பதான் நம்ம படிச்சோம். ஆனா பாருங்க, உங்களுக்கு தெரியுமானே, ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் கோட்பாட்டை உருவாக்குறது யாரு? பாவ்லோ. இப்ப பாருங்க, இந்த ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் கோட்பாட்டை உருவாக்குனது பாவ்லோன்னு சொன்னோம். இவான் பாவ்லாவ் அப்படிங்கிறவரு நாயை கொண்டு நடத்திய சோதனையின் மூலமா இந்த தூண்டல் மற்றும் துலங்கல் கோட்பாட்டை விளக்கினாரு. இந்த கொஸ்டினை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆனா இது நீங்க நான் இப்படி கொஸ்டினா காட்டும் போது உங்களால சொல்ல முடியுமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஒரு 2-3 தடவை நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கும் போதுதான் தெரியும். அதை செக் பண்றதுக்காக தான் நான் லாஸ்ட் கொடுத்திருப்பேன். நீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அதே போல இன்னொரு கொஸ்டின் கொடுத்திருப்பேன் பாருங்க. ஒரு குழந்தை தானாகவே சிந்தித்து புதிய தீர்வுகளை காண்பது என்பது எந்த வகை சிந்தனை? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏன்னா 4 ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு குழந்தை தானாகவே சிந்தித்து புதிய தீர்வுகளை காண்பது என்பது ஒருமுக சிந்தனை, இருமுக சிந்தனை, தர்க்க சிந்தனை, ஆக்க சிந்தனை. சரியான பதில் என்ன? ஆக்க சிந்தனை. ஆக்க சிந்தனை என்பது இருக்கும் தகவல்களை வைத்து புதிய மற்றும் பயனுள்ள ஒன்றை படைப்பது. அடுத்து பாருங்க, குழந்தைகளின் உடல் வளர்ச்சியை பாதிக்கும் முக்கிய நாளமில்லா சுரப்பி எது? குழந்தைகளின் உடல் வளர்ச்சியை பாதிக்கும் முக்கிய நாளமில்லா சுரப்பி பிட்யூட்டரி. இது மூளையின் அடியில் அமைந்துள்ளது. இது சுரக்கும் வளர்ச்சி ஹார்மோன் தான் எலும்பு மற்றும் தசைகளின் வளர்ச்சிக்கு காரணமாகிறது. இது மூளையின் பிட்யூட்டரி சுரப்பி மூளைக்கு அடியில் அமைஞ்சிருக்கு. இது சுரக்கக்கூடிய வளர்ச்சி ஹார்மோன் தான் எலும்பு மற்றும் தசைகளின் வளர்ச்சிக்கு காரணமாகிறது. கல்வி என்பது வாழ்க்கைக்கு தயாராகுதல் அல்ல, கல்வியே வாழ்க்கைதான் என கூறியவர் யார்? ஜான் டூயி. ஜான் டூயி ஒரு சிறந்த பயனளவு கொள்கைவாதி. இவர் அனுபவ வழி கற்றலை அதிகமா வலியுறுத்தினாரு. குழந்தைகளின் கவனத்தை ஈர்க்கும் காரணி, குழந்தைகளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய காரணி என்ன? ஆர்வம். அகக்காரணியான ஆர்வம் ஒரு குழந்தையினுடைய கவனத்தை சிதற விடாம கற்றல்ல ஈடுபட வைக்கும் மிக முக்கிய காரணி.
கரும்பலகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கரும்பலகை திட்டம் பாத்தீங்கன்னா 1987. 1986ஆம் ஆண்டு தேசிய கொள்கையின்படி தொடக்க பள்ளிகளில் அடிப்படை தேவைகளை மேம்படுத்த இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதோட 70 வினாக்கள் முடியுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். உளவியலும் சரி, நீங்க தமிழும் சரி திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது தான் உங்களால மெமரியில வச்சுக்க முடியும். ஒரு தடவை பார்க்கறதுனால உங்களால ஆன்சர்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? திரும்ப திரும்ப படிங்க. இதே போல அடுத்த வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.